கோவை ஆழியார் ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டி கிடந்ததால் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்ற அரசு பேருந்தில் திடீர் உடல்நல பாதிப்புக்குள்ளான செவிலியரை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. மாசிலாமணி, வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலையை சேர்ந்தவர் சுபாசினி. இவர் வால்பாறை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பயிற்சிக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு மற்றொரு செவிலியருடன் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆழியார் மணத்தரை சோதனை சாவடி அருகே வரும்பொழுது சுபாசினிக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அரசு பேருந்து நடத்துனர் சுரேஷ்குமார், ஓட்டுநர் சக்திவேல் ஆகியோர் பஸ்ஸை வேகமாக ஆழியார் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இந்த சுகாதார நிலையம் பூட்டி கிடந்ததால் 108 வாகனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பேருந்து இடையில் எங்கும் நிற்காமல் விரைவாக ஓட்டுநர் ஓட்டி சென்றார். இந்த நிலையில் சமத்தூர் அருகே வரும்பொழுது அங்கு தயாராக நின்று கொண்டிருந்த 108 வாகனத்தில் சுபசிரியை மற்றொரு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து பேருந்தில் வந்த பயணிகள் கூறும்பொழுது 24 மணி நேரமும் செயல்படுத்தி கூடிய ஆழியார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் காலை 9 மணி வரை பூட்டப்பட்டுள்ளதாகவும், இதனால் அவசர சிகிச்சைகள் பெற முடியாமல், விபத்துகளுக்கு முதலுதவி சிகிச்சையும் பெற முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் என வேதனையுடன் தெரிவித்தனர். இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் சாதனையாக செயல்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.